அரசு இந்த யூதா ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்பி ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணின அந்த சூழ்நிலைதான் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லும் ஒரு வார்த்தை, உங்களுக்கு பின்னால் சொல்லும் ஒரு வார்த்தை. நம்ம இன்னைக்கு நிறைய கடின சூழ்நிலைமையில் பல மனிதர்களுடைய வார்த்தை கிடைக்குமா, யாரிடத்திலே வார்த்தை கிடைக்கும் என்று சொல்லி நாம் தேடுகிறோம். தேவன் சொல்லுகிறார், நான் சொல்லுவேன், என்னுடைய மகிமையை வேற ஒருவனுக்கும் கொடேன். கடைசியில் சொல்லுவா, என்னால தான்டா நீ நல்லா இருக்க, என்னால தான் நீ ஜெயிச்ச. அதான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய மகிமையை வேற ஒருவனுக்கும் கொடேன். அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள தேவன். இங்க பாருங்க, அந்த யூதா ராஜ்யத்துக்கு தேவன் சொன்ன வார்த்தை என்ன? 15வது வசனத்துல வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அமெரிக்கையும் நம்பிக்கையும். நிறைய நேரத்தில், குழப்ப நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், கடின சூழ்நிலைமையில் நமக்கு அமைதியும் இருக்காது, நம்பிக்கையும் இருக்காது. அது எப்படி இருக்கும்? அப்படிதான் மனசு சொல்லும், அதுதான் இயற்கை சொல்லும். ஆனா கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை நம்புகிறவன் எந்த சூழ்நிலையிலும் அமெரிக்கையும் நம்பிக்கையுமாயிருப்பான். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.